Hi students, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிளாஸ் வந்து எக்ஸாம்பிள் 1.3. எக்ஸாம்பிள் 1.3ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏபிசின்னு 3 செட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் செட்டு டைரெக்டாக கொடுக்காம செட்டு கண்டுபிடிக்கிறதுக்கான கண்டிஷன்ஸ் அந்த செட் பில்டர் ஃபார்ம் மட்டும் கொடுத்துருக்காங்க. நம்ம தான் செட்டு ஃபைன் பண்ணணும். செட்டு கண்டுபிடிச்சிட்டு 2 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. 2 சப்டிவிஷனையும் வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம செட்டு என்னென்னு கண்டுபிடிச்சிருவோம். ஏ ஈக்குவல் டு கண்டிஷன் என்னென்னு பாருங்கள். எக்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் என் 1 less than x less than 4. அப்போ என்ன அர்த்தம்? எக்ஸ் வந்து நேச்சுரல் நம்பரில் பிலாங்ஸ் ஆகிருக்கு. அது எப்படி இருக்குது? 1ஓட பெருசாக இருக்கணும், 4ஓட சின்னதாக இருக்கணும். அப்போ ஏன்ற செட்டில் என்னென்ன வரும்? 2,3. நெக்ஸ்ட்டு பீன்ற செட்டு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூ 0 less than or equal to x less than 2. அப்போ இங்கே வந்து எக்ஸ் வந்து எதில் பிலாங்ஸ் ஆகிருக்கு? டபிள்யூனா ஹோல் நம்பர்ஸில் பிலாங்ஸ் ஆகிருக்கு. 0 less than or equal to x less than 2. அப்போ 0ஓட பெருசு 2ஓட சின்னது. அப்போ என்னென்ன நம்பர்ஸ் வரும்? 0,1. அடுத்து சீன்ற செட்டுக்கான கண்டிஷன் என்ன? எக்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் என் எக்ஸ் லெஸ் தென் 3. கேபிட்டல் என் பிலாங்ஸ் ஆகிருக்கு, 3ஓட சின்ன நம்பர். அப்போ 1,2. இதான் ஏபிசின்ற 3 செட்டு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா எல்ஹெச்எஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்துருக்காங்க? ஏ கிராஸ் பி யூனியன் சி. இதில் ஃபஸ்ட்டு நம்ம ப்ராக்கெட்டில் இருக்கிறத தான் சால்வ் பண்ணுவோம். அப்போ பி யூனியன் சி வந்து நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். பி யூனியன் சினா பீன்ற செட்டு அப்படியே எழுதுங்க 0,1 யூனியன் சின்ற செட்டு என்ன கொடுத்துருக்காங்க? 1,2 அப்படின்னு ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ பி யூனியன் சி வந்து என்ன வரும்? 0,1,2. செட்டுக்குள்ளே வந்த நம்பர் ரிப்பீட்டடாக வரக்கூடாது. நெக்ஸ்ட்டு ஏ கிராஸ் பி யூனியன் சி. அப்போ ஏன்ற செட் என்னன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? 2,3 கிராஸ் பி யூனியன் சி என்ன ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம்? 0,1,2. அப்போ இதை கிராஸ் பண்ணால் ஆன்சர் என்ன கிடைக்கும்? 2,0 2,1 2,2. அடுத்து 3 எடுத்தோம்னா 3,0 3,1 3,2. இதுதான் வந்து எதோட வேல்யூ? ஏ கிராஸ் பி யூனியன் சியோட வேல்யூ. இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு சப்டிவிஷனோட ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறோம். ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது? ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. அப்போ ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி ஃபைன் பண்ணலாம். ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு ஏன்ற செட்டு 2,3 கிராஸ் பின்ற செட்டு 0,1. அப்போ இதை கிராஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? 2,0 2,1. 3 எடுத்தோம்னா 3,0 3,1. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ கிராஸ் சி. ஏ கிராஸ் சி. அப்போ ஏன்ற செட்டு 2,3 கிராஸ் சின்ற செட்டு என்னது? 1,2. இதை ஃபைன் பண்ணோம்னா 2 எடுத்தோம்னா 2,1 2,2. 3 எடுத்தோம்னா 3,1 3,2. அப்போ ஏ கிராஸ் பி ஃபைன் பண்ணிட்டோம், ஏ கிராஸ் சி ஃபைன் பண்ணிட்டோம். இப்போ ஃபைனலாக ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி ஃபைன் பண்ணுறோம். ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சினா இது ரெண்டையும் அப்படியே என்ன பண்ணணும்? யூனியன் பண்ணி எழுதணும். யூனியன்னா சேர்த்து எழுதணும். அப்போ சேர்த்து எழுதுகிறப்ப அப்படியே எழுதுங்க. ஃபஸ்ட்டு வந்து ஏ கிராஸ் பியில் இருக்கக்கூடிய இந்த செட்டில் இருக்கக்கூடிய இந்த எலமெண்ட்ஸ் எடுத்து எழுதலாம். இந்த எலமெண்ட்ஸ் எடுத்து எழுதுனா என்ன வரும்? 2,0 2,1 3,0 3,1. நெக்ஸ்ட்டு ஏ கிராஸ் சிக்கு வந்துடலாம். இந்த செட்டில் இருக்கிறத எடுத்து எழுத போகிறோம். இந்த செட்டில் எடுத்து எழுதுனா செட்டுக்குள்ளே வந்த நம்பரே ரிப்பீட்டடாக வரக்கூடாது. இங்கே 2,1 இருக்குது, ஆனால் என்ன பண்ணிட்டோம்? ஆல்ரெடி 2,1 எழுதிட்டோம். அப்போ அதை எழுதக்கூடாது. அப்போ 2,2 இருக்குது. நெக்ஸ்ட்டு அந்த 2,2 ஆல்ரெடி எழுதிக்குமான்னு பார்க்கணும். எழுதலை. அப்போ அதை வந்து என்ன பண்ணிக்கலாம்? எழுதிக்கலாம் 2,2. அடுத்து 3,1 ஆல்ரெடி எழுதிட்டோம், அதை எழுதக்கூடாது. 3,2 அப்போ அதை எழுதிக்கலாம் 3,2 எழுதி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதுதான் எதோட வேல்யூ? ஏ கிராஸ் பி யூனியன் ஆஃப் ஏ கிராஸ் சி அப்படின்ற
RHS. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கலாம். இப்போ ஃப்ரம் 1 and 2ல இருந்து நம்ம என்ன சொல்லிடலாம், ஃப்ரம் 1 and 2ல இருந்து A cross B union C equal to A cross B union of A cross C. It is verified அப்படின்னு எழுதி முடிச்சிடலாம். இதுதான் வந்து என்னது ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் பாரலாம். செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, A cross B intersection C. அப்போ ஃபஸ்ட்டு ஏன்ற செட்டு என்னன்னு கண்டுபிடிச்சி வச்சோம். ஏன்ற செட்டு 2,3. ஏன்ற செட்டு 2,3. பீன்ற செட்டு என்னன்னு கண்டுபிடிச்சி வச்சோம் 0,1. 0,1. சீன்ற செட்டு என்னது 1,2. சீன்ற செட்டு 1,2. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு இதில் இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். ப்ராக்கெட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, B இன்டர்செக்ஷனா C ஈக்குவல் டு, இப்போ வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறது LHS மட்டும் கண்டுபிடிக்கணும். B இன்டர்செக்ஷன் C ஈக்குவல் டு என்ன வரும், பீன்ற செட்டு எழுதுங்க 0,1 இன்டர்செக்ஷனா, சீன்ற செட்டு 1,2. ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன்னா என்ன அர்த்தம், காமன் எலமெண்ட்ஸ் எடுத்து எழுதணும். அப்போ 1ங்கிறது தான் இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது. அப்போ அதுதான் வந்து என்னது B இன்டர்செக்ஷன் C. அப்போ B இன்டர்செக்ஷன் C வந்து என்னென்னு வந்துருச்சு 1ன்னு வந்துருச்சு. இப்போ நம்ம அடுத்து என்ன ஃபைன் பண்ணணும், A cross B இன்டர்செக்ஷன் C. அப்போ ஏன்ற செட்டு நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 2,3 cross B இன்டர்செக்ஷன் C என்னென்னு ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம் 1. இப்போ ஆன்சர் என்ன வந்துடும் 2,1 3,1. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். அகைன் நம்ம வந்து RHS ஃபைன் பண்ண போகிறோம். RHS வந்து என்ன கொடுத்துருக்காங்க, A cross B இன்டர்செக்ஷனா A cross C. இதை ஃபைன் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு A cross B ஃபைன் பண்ணலாம். அப்போ A cross Bனா 2,3 cross 0,1. அப்போ ஏயும் B கிராஸ் பண்ண என்ன கிடைக்கும் 2,0. இந்த ப்ராக்கெட் தான் போடணும் 2,0 2,1 3,0 3,1. நெக்ஸ்ட் A cross C ஃபைன் பண்ணலாம். A cross Cனா ஏன்ற செட் எழுதுங்க 2,3 cross Cன்ற செட் என்னது 1,2. இப்போ ஈக்குவல் டு 2,1 2,2 3,1 3,2. இப்போ A cross B ஃபைன் பண்ணிட்டோம், A cross C ஃபைன் பண்ணிட்டோம். இப்போ லாஸ்ட்டாக A cross B இன்டர்செக்ஷனா A cross C ஈக்குவல் டு ரெண்டுலேயும் இருக்கக்கூடிய காமன் எலமெண்ட்ஸ், அதுதான் இன்டர்செக்ஷன். அப்போ A cross Bலேயும் A cross Cலேயும் காமனாக என்ன இருக்குதுன்னு பாருங்கள், 2,1 இங்கே இருக்குது 2,1 இங்கே இருக்குது 3,1 இங்கே இருக்குது 3,1 இங்கே இருக்குது. அப்போ அதுதான் வந்து என்னது இன்டர்செக்ஷன். அப்போ 2,1 3,1 வேறு எந்த எலமெண்ட்டும் காமனாக இல்லை. அப்போ 2,1 3,1 எடுத்து எழுதியாச்சு. இது வந்து என்னது ஈக்குவேஷன் நம்பர் 2. அப்போ ஈக்குவேஷன் 1 and 2ல இருந்து நம்ம என்ன முடிவுக்கு வந்துடலாம், ஃப்ரம் 1 and 2ல இருந்து A cross B intersection of C equal to A cross B intersection of A cross C. Therefore it is verified அப்படின்னு எழுதி முடிச்சிடலாம். இதுதான் வந்து எக்ஸாம்பிள் 1.3 2 சப்டிவிஷன்ஸ். தேங்க்யூ.